இங்க பாடுறா திரைமேன், இப்பதான் நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். என்ன இடம் சார் இது? எங்கேயா? சென்னை மக்களே வாங்க பழகலாம் சீரீஸ்ல வந்துட்டு இப்போ நம்ம முகப்பேர்ல இருக்கோம். ஸோ முகப்பேரில் வந்து எவ்வளோ விஷயங்கள் ஃபேமஸ் அப்படின்னாலுமே இந்த பின்னாடி தெரியக்கூடிய சாய்பாபா கோயில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றாங்களா? ஸோ ஏன் இது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, இந்த சாய்பாபா கோயிலில் தான் வந்துட்டு 2 மூலவர் சாய்பாபா வந்து இருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த கோயிலோட பேர் வந்து லட்சுமி கணபதி கோயில் தான் இருந்தான். அதுக்கப்புறம் பின்னாடி அந்த 72 அடி சாய்பாபா சிலை தெரியுதுல்ல, அது நிறுவனதுக்கு அப்புறம் தான் இந்த கோயிலோட பேர் வந்துட்டு ஸ்ரீ லட்சுமி சாய்பாபா டெம்பிள்னு மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த கோவில் அப்படின்னா ஸ்பெஷல், ஏன் எல்லாருமே வந்துட்டு இங்கே வராங்கன்னு நினைக்கிறீங்க? எவ்ரி தேர்ஸ்டே ரெகுலராக வருவேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே வந்துட்டு போனாலே ஒரு நிம்மதி இருக்கும். அதனால நீங்க எந்த ஏரியால இருந்து வரீங்க? ஆக்சுவலா நான் குன்றத்தூர்ல இருந்து வரேன் ப்ரோ. குன்றத்தூர்ல இருந்து முகப்பேருக்கு சாய்பாபா கோயிலுக்காக 7 வாரம் வரீங்களா? ஆமாம். நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. உங்களுக்கு இங்க கொடுக்குற பிரசாதத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரசாதம் எதை சொல்றீங்க? சாம்பார் சாதம். சாம்பார் சாதங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒன்று பேசி தொலை போ. ஸோ எவ்வளோ ஏரியால சாய்பாபா கோவில் இருக்கு, ஆனா இந்த கோவில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் சொல்றாங்களே, எதனால? 7 வாரம் தொடர்ந்து வந்து நீங்க வேண்டதை கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் சாய்பாபா கொடுப்பாரு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி ஆசைப்பட்டு 7 வாரம் வேண்டிக்கிட்டு நடந்திருக்கா? நடந்துருக்கு. என்ன நடந்து சொல்ல முடியுமா? அது யாரையா லவ் பண்ணிருக்கீங்க? அட பாவி. யாரோட படம் நிறைய விரும்பி பார்ப்பீங்க? எனக்கு எல்லா லாங்குவேஜஸ்மே தெரியும். அதனால எல்லா படமே எல்லா லாங்குவேஜ் எத்தனை லாங்குவேஜ் தெரியும்? சவுத்தில் இருக்க எல்லா லாங்குவேஜஸ்மே தெரியும். ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட், இது வந்துட்டு நம்ம HR மேடம் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் வந்து சொல்ல போறாங்க. ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட். இப்போ மலையாளம்ல ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட் ஆனோம். ஆணுன்னு போட்டா மலையில வந்துருச்சு. சரி, அப்போ தெலுங்குல ஓங்கி கொட்டண்டி 1 டன் வெயிட் அண்டி. டீத்திரை தான் வந்துட்டு ஒரு பெஸ்ட் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் தமிழை தாண்டி எதனா ஒரு லாங்குவேஜ்ல சொல்லுங்களேன். जी तरह बहुत बढ़िया चैनल है. मैं कभी कभी इसमें मूवीज़ देख सकते हूँ. फिर इसमें डब मूवी भी डालते हूँ. मुझे बहुत पसंद है मूवी, मैं वो देखती हूँ. அந்த லூஸ் காய்ஸ்கள் நீ சொல்றது புரியல. இதுக்கப்புறம் ஜீத்திரையில் நீங்கள் வந்து ஒரு படத்தை டப் பண்ணி பார்க்கணும்லாம் தேவையே கிடையாது. இவங்களை கூட்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க, இவங்களே எல்லா டைலாக்கும் டப் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. கரெக்டா? ஜீ திரை ரத்தத்தில் கலந்தது சினிமா. வந்ததுலேருந்து சிரிச்சுக்கினே இருக்காங்க, கிள 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 கிளன்ட்டு. ஏக்கா அந்த சிரிப்பா சிரிக்கா? மாமா பயந்துட்டோம். சென்னை மக்களே வாங்க பழகலாம்னு வந்துட்டு முகப்பேர் சீரிஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இங்கே முகப்பேரில் வந்து ஒவ்வொரு ஏரியாவாக போய் அப்படியே கவர் பண்ணிட்டு இருக்க போது ஒரு சூப்பரான ஒரு பார்க் ஒன்று பார்த்தேன். உங்களை பொறுத்த வரைக்கும் முகப்பேரில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேமஸ் நீங்கள் நினைக்கிறீங்க? முகப்பேரே ஃபேமஸ் தாங்க. அவங்க கிட்ட மாட்டின உனக்கு கரண்ட் சாக்க கொடுத்து கறி கட்டி ஆக்கிடுவானுங்க. நாங்கள் போகிற இடம்லாம் ஃபேமஸ் தாங்க. யார் நீங்கள் எந்த படத்தில் ஹீரோயினா பண்ணியிருக்கீங்க? பார்க்கில் என்ன ஃபேமஸ் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பார்க்கே ஃபேமஸ் தான். எதனால்? ஏன்னா எல்லாருமே சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வருவாங்க. எல்லோரும் ஃப்ரீயாக வந்துட்டு, ஏன்னா இங்கே நல்ல காற்று வசதி இருக்கும். மற்ற பார்க்கெலாம் வந்துட்டு ஒரே சவுண்டு நாய்ஸ் அதிகமாக இருக்கும். முகப்பேர் பொறுத்த வரைக்கும் இந்த பார்க்கில் அந்தளவு நாய்ஸ் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்க் அப்படின்னாலே வந்துட்டு என்னென்ன விஷயம்லாம் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? ஸோ ஒரு பார்க்குன்னு எடுத்தால் நல்ல புல் தரைகள், மண், ஊஞ்சல், சர்க்கஸில் உடையாமல் கொள்ளாமல் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பார்க் இந்த அளவுக்கு ரெனோவேஷன் பண்ணலை, இப்போ கொஞ்சம் நிறைய பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் மெயின்லேயே இருக்கிறதுனால இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க செகண்ட் பிளாக் ஃபுல்லாகவே வேறு பார்க் போகிறாங்களோ இல்லையோ இங்கே முக்கால்வாசி வருவாங்க. இந்த பார்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குது. கையில் ஒரு 100 ரூபாய் வச்சிருந்தாலும் ஜாலியாக இருக்கலாம், 1000 ரூபாய் வச்சிருந்தாலும் ஜாலியாக இருக்கலாம். வச்சுருந்தாலும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். 10 ரூபாய் வச்சுருந்தாலும் என்ஜாய் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் வந்து 12 ரூபாய் டீ. இப்போ இங்கே வாங்க, நான் வாங்கி தரேன் 10 ரூபாய். சிலிண்டர் ரேட் என்ன தெரியுமா? சிலிண்டர் ரேட் ஏற்றுங்க. எங்கள் ஏரியாவில் 10 ரூபாய் டீ இருக்கு. என்ன வெயிலில் வச்சு சூடு பண்ணுவாங்களா? அடுப்பில் தான் வச்சு பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இப்போ வந்துட்டு சினிமா பார்ப்பீங்களா? எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? விஜய். நீங்க யாரோட பயங்கரமான ஃபேன்? ஆர்யா. சரி, எனக்கு நீங்க 2 பேருமே சேர்ந்து ஆர்யாவோட அந்த வெற்றிக்குறி பண்றீங்களா? ஏன் ராங் ரூட்லாம் காட்டுறீங்க? ஃபுல் அந்த சந்தான மூடுல இருக்கீங்க, குழன்னு. நான் என்ன பண்றதுப்பா? நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பன்னாலே நல்ல நண்பன் தான். சிங்கத்தை கூண்டில் பார்த்துருப்பேன், சினிமாவில் பார்த்துருப்பேன், படத்தில் பார்த்துருப்பேன், நேரில் பார்த்துருக்கியா? ஓங்கி அடித்தா 1 டன் வெயிட்ரா. டேய் பில்டப் பைத்தியம். ஜீ திரை ரத்தத்தில் கலந்த சினிமா. எதுக்கு சார் இங்க வந்திருக்கீங்க? டேய் திரைமேன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம சென்னையில் எந்த இடத்துக்கு போனோம்னாலும் காசு செலவு பண்ணோம். ஆனால் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா செலவே இல்லாமல் ஒரு நாள் பூராவுமே நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்து ஃபன் பண்ணி ஹேங் அவுட் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு ஸ்பாட்டு. அதுதான் நம்மளோட விஆர் மால். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 12th முடிச்சிருக்கேன். 12th முடிச்சிட்டீங்க, ரிசல்ட் வந்துருச்சு. 8ஆம் தேதியாமா? முக்கியமாக இந்த அண்ணா நகர் முகப்பேர் இந்த சைடில் வந்துட்டு ஃபேவரட்டான ஹேங் அவுட் ஸ்பாட்னா எதுமா? நாங்கள் யூஸ்வலாக விஆர் மாலை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணணும்னா இது வந்து ரைட் ஸ்பாட்.
ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி எப்பவுமே விஆர் மால் தான். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஃபேமிலியாக இருந்தாலும் VR தானா? வழக்கமாக சொல்லுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு ஹேங் அவுட் பண்ணுறது தான் ஜாலியாக இருக்கும், ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்பா கூட அம்மா கூட போனால் கொஞ்சம் கடுப்பாக இருக்கணும், உங்களுக்கு அப்படிலாம் இல்லையா? யார் கூட போனாலும் கடுப்பாக தான் இருக்கும். நான் என்ன பண்ணட்டும்? இல்லை எனக்கு புரியல. லைக் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிடுவேன், யாரும் வரமாட்டாங்க, வீட்டில் விடலடின்றாங்க. அவங்க வீட்டில் இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்டாக ஃபேமிலி கூட தான் போவேன் எங்கே போனாலும். அம்மா எப்படி டெரரா ரொம்ப சில்லா? சில்லாக இருக்க வேண்டிய நேரத்தில் சில்லாக இருப்பாங்க, டெரராக இருக்க வேண்டிய விஷயத்தில் டெரராக இருப்பாங்க. ஆத்தா கோவத்துக்கு ஆளாயிடாதீங்க சார். சரி, நீங்கள் எந்தெந்த விஷயத்துலாம் ரொம்ப கோவப்படுவீங்க, எந்தெந்த விஷயத்துலாம் ரொம்ப சில்லாக விடுவீங்க? இல்லை நான் வந்து பேசிக்காக வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. ஸோ அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். வா பேசலாம் அப்படின்னு போய் கண்டுபிடிச்சிட்டேன். சீரியலில் வர பொம்பளை மாதிரி ஏன்டா பேசிக்கிட்டே இருக்கிற? எந்த விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அந்த விஷயத்தில் மட்டும், ஒரு லிமிட்டை தாண்டும் போது நான் வார்ன் பண்ணுவேன். VR மாலில் உங்களுக்கு எந்தெந்த ஸ்பாட்லாம் போக முடியும் மால்குள்ளே? நாங்கள் மோஸ்ட்டாக வர்றது வந்து ஃபிலிமுக்கு தான் மெயினாக வருவோம். மெயினாக வந்து நிறைய ஃபுட்டீஸ் நாங்கள். ஸோ பாப்பாய்ஸு, KFC அது எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவோம். ஆமாம், ரேஷன் கார்டில் இலவசமாக தவிடு பிஸ்கட் தராங்களாமே. சரி, நீங்கள் 2 பேரும் எந்த ஹீரோட ஃபேன்? பயங்கரமாக எனக்கு இவரோட படம் பிடிக்கும். நான் வந்து இப்போ ரீசெண்டாக பிரதீப் ரங்கநாதன். ஓ 2K. அதுக்கு முன்னாடி தனுஷ். தீத்திரை. ரத்தத்தில் கலந்தது சினிமா. சென்னை மக்களே வாங்க பழகலாம்ல வந்துட்டு நம்ம இப்போ அண்ணா நகர் சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த அண்ணா நகரில் இருக்கிறவங்களும் சரி, அண்ணா நகரை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, இல்லை நீங்கள் சென்னையில் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் சரி, ராம்ஸ் டீ ஸ்டால் அப்படின்றது வந்துட்டு இஸ் அன் எமோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சதீஷ் எந்த ஏரியா? நான் மணலியிலேருந்து அண்ணா நகர் எத்தனை கிலோமீட்ரு? 15 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 15 கிலோமீட்ரு. ஏன் அங்கெல்லாம் டீ கடை இல்லாமல் தான் இவ்வளோ தூரத்துக்கு வரீங்களா? என்ன இல்லை இங்கே ஒரு 4 பேர் வருவாங்க. நாங்கள் 4 பேர் மாதிரி ஒரு ஸ்குவாட் இருக்குது எங்களுக்கு. ஓகே, டெய்லி மீட் பண்ணுறது. கட்டி இங்கே தான் இருக்குது. அதனால கிளம்பி வரீங்க. ஆமாம். எதுக்கு போய் இந்த தேவையில்லாத வேலைலாம்? ஏயா எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா, நான் ஏன் சும்மா எப்பவுமே இந்த ஏரியாவுக்கு வரோம், நீங்கள் வேணால் எங்கள் ஏரியாவுக்கு வாங்கலாம் யோசிச்சிருக்கீங்களா? சொன்னா கேட்பாங்களா? யோசிச்சிருக்கேன், வான்னு சொல்லியிருக்கேன், இவங்க வரமாட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, அப்படியே வந்து பழகிடுச்சு எனக்கு. வந்துட்டு நான் என்ன பண்றதுப்பா? அண்ணா நகரில் நீங்கள் டீ ஸ்பாட்டில் ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட் வரணும் அப்படின்னா ராம்ஸ் டீ. ஓகே, நாங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே தான் சுற்றிட்டு இருக்கோம். ராம்ஸில் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபன் பேக் ஸ்பாட்டு. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ புதுசாக ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹேங் அவுட் ஸ்பாட்னா எதை சொல்வீங்க? நல்ல ஹேங் அவுட் ஸ்பாட்னா டீ சாப்பிட்னா ராம்ஸு, நம்ம ஸ்ட்ரீட் சைடில் சாப்பிட்ணும்னா நம்ம கார்த்திக் டிஃபன் சென்டர். ஓகே, கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நல்லா பாஷான இடத்துல சாப்பிட்ணுன்னா சாய் கிங்ஸ் அந்த மாதிரி இடத்துல போய் நல்லா சாப்பிடணும். மற்றபடி உங்களுக்கு பிரியாணி அண்ணா நகரில் ரவுண்டான பக்கத்தில் பிஸ்மில்லா பிரியாணி இருக்கும். அதை விட்டீங்கன்னா அபுபாய் பிரியாணி அண்ட் தையிலை பிரியாணி. சூப்பரான கேம் ஸ்பாட்னா கேம் கடை இருக்குது. இல்லை படம் தான் பார்க்கணுன்னா VR மால். அப்படியே இல்லை எனக்கு எல்லா இடமே பார்க்கணுன்னா கோரா ஸ்ட்ரீட் ஃபுட்டு. உங்களுக்கு லோக்கல் ஸ்ட்ரீட் ஷாப்ல இருந்து ரெஸ்டாரண்ட் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். பார்க்குக்கு அண்ணா டவர் இவ்வளோ இடம் இருக்கும்போது அண்ணா நகர் எவ்வளோ பெருசு. உண்மையாகவா? இங்கெல்லாம் கிட்டார் எடுத்து பாடி இருக்கோம். இன்சைட்லலாம் இந்த உட்காந்து நான் கிட்டார் எடுத்து பாடி இருக்கோம். பாட்டு பாடுவீங்களா? இவள் யாரோ யாரோ தெரியாதே, இவள் பின்னால் நெஞ்சு போகாதே, இது பொய்யோ மெய்யோ தெரியாதே, இவள் பின்னால் நெஞ்சு போகாதே. வாவ், வாட் a visual creativity டா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாரு? ரீசென்ட்லி அஜித் எக்ஸ்ட்ரா. ஃபர்ஸ்ட் அர்ஜுன் ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் தலை. தெரிக்க அப்படின்னுங்க. தெரிக்க இங்க என்ன தெரிக்குது அதை பார்த்து பண்ணுங்க. தெரிக்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகேப்பா. சீத்திரை ரத்தத்தில் கலந்தது சினிமா.